நானும் பீன்ஸு கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பீன்ஸ் தான். ஒயிட் பீன்ஸ் வச்சு ஒரு குருமா மாதிரி நம்ம இப்போ இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகுத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பூண்டு ஒரு 4 பல் எடுத்திருக்கேன், பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் இருக்குது. அடுத்தது சோம்புத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது தக்காளி பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு 8 தக்காளி எடுத்துருக்கிறேன். நான் நார்மல் சைஸ் தான், அதே பாதி அளவு வெங்காயம். இதுதான் போர்ஷனு. ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா தக்காளியில் பாதி தான் வெங்காயம் எடுக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். எந்த குழம்பாக இருந்தாலும் இதான் ரேஷியோ. உங்களுக்கு வந்து தக்காளியில் பாதி தான் நம்ம வெங்காயம் எடுக்கணும், வெங்காயம் அதிகமாக எடுக்கக்கூடாது. இதான் ரேஷியோ. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்தா தேங்காய் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எடுக்கணும். வெங்காயம் எந்த அளவோ தேங்காவும் அந்த அளவு இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் வந்து உடம்புக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கொடுக்கும். ப்ரோட்டீன் வந்து இந்த பீன்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறவங்க ப்ரோட்டீன் சம்மந்தமாக டிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஷ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அரைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி வதக்கி அதை அரைக்க போகிறதுனால கொஞ்சம் நல்லா பெருசாகவே சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பீன்ஸை வந்து தனியாக ஒரு டம்ளர் தாராளமாகவே தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா பூண்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். முழுசாகவே போட்டு இப்போ அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அடுத்தது எப்படி செய்யலாம். எண்ணெயை மட்டும் அப்படியே லைட்டாக வடிச்சிட்டு பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்துருச்சு. சிம்மில் வச்சுருக்கிறேன், அப்படியே சிம்மில் வேகட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வந்து எடுத்து எண்ணெய் லைட்டாக அதுவே வடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ஆனோன்னே எண்ணெய் இல்லாமல்
தண்ணி சேர்க்காம கெட்டியாக கொஞ்சம் குறன்னு ஓரளவு நைஸாக இல்லாமல். இங்கே பார்த்திங்கன்னா பீன்ஸை நான் தனியாக வடிகட்டி வேக வச்சதை அப்படியே தனியாக வடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, அதுவே போதும். இப்போ அடுத்தது இந்த பீன்ஸை பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உப்பு ஜாஸ்தியாக அதில் போட்டோம் அப்படின்னா அது கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதில் பாதி உப்பு இதில் சேர்த்துக்கிட்டு மீதி உப்பு வந்து கடைசியாக நம்ம இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ இந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுதான். இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இப்போ யாராவது மசில் அதாவது தசை வந்து வலுவடையணும் அப்படின்னா இந்த பீன்ஸ் சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து சோம்புத்தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். சோம்புத்தூளுக்கு அப்புறம் சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் சோம்புத்தூள், 1.5 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் நான் சேர்க்க போகிறேன். இது அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுக்கணும், அப்போ தான் தீஞ்சு போகாது. ஏன்னா அப்போ தான் இந்த பீன்ஸில் வந்து அந்த மசாலா ஸ்மெல்லு வந்து இறங்கும். உப்பு காரம் எல்லாமே வந்து அதில் மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான் இப்படி போட்டு செய்கிறது. இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்து வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சதை நம்ம சேர்க்கணும். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஓரளவு கொதிச்சிட்ருக்கு. இப்போ அது ஓரளவு கொதிச்சாவே நம்ம என்ன பண்ணோம், அரைச்சி வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொதிக்கலாம். இது வந்து குவான்டிட்டி நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க, ஒருத்தருக்கு செய்கிறீங்க அப்படின்னா, 2 பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா 1 வெங்காயம் 2 தக்காளி இருந்தால் போதும். பீன்ஸ் ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் இருந்தால் போதும் ஒரு ஆளுக்கு செய்கிறப்ப.
எல்லாமே மசாலா இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாமே வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கூட போதும். சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு போட்டாவே ஓரளவுக்கு செய்யலாம். மிளகாத்தூள் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிளகுத்தூள் நான் சேர்க்க போகிறேன். ஃப்ளேமை வந்து எந்தளவு அதிகமாக வைக்க முடியுமோ அந்தளவு அதிகமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இன்னும் ஏதாவது காய்கறி சேர்க்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு இருந்தால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு கடைசியாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது. கொதிக்கிறதுல பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையவே சேர்த்து இப்போ நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறமேட்டு தான் இது வந்து ஒரு குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். நான் செய்ய போகிறோம். நானுக்கு வந்து சைடிஷ்ஷாக இதை தான் நம்ம தொட்டுக்க போகிறதுனால கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். நிறைய தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா சர்வ் பண்ணலாம்.